12th மேக்ஸ் எக்ஸைஸ் 4.2ல 8th சம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் 4/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் 4/5 இதோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இங்கே காசுக்குள்ளார காஸ் இன்வர்ஸ் இருக்குது, சைன் இன்வர்ஸ் இருக்குது. அந்த காஸ் இன்வர்ஸுக்கும் சைன் இன்வர்ஸுக்கும் பக்கத்தில் ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே என்னது சேமாக இருக்குது. எக்ஸோ இல்லை ஒய்யோ எப்படி வேணாலும் காமனாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி சேம் டேர்மாக இருந்தது அப்படின்னா, அது பக்கத்தில் இருக்கிற வேல்யூ சேம் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம என்னன்னு எழுதலாம், π/2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா, π/2. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பை எழுதிட்டு என்ன செஞ்சுக்கலாம், சின்ஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, காஸ் ஆஃப் π/2. சின்ஸ் இந்த இது எதனால காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2ங்கிறதுனால இந்த ஒட்டு மொத்தத்தையும் நம்ம என்னன்னு எழுதிக்கிறோம், π/2ன்னு எழுதிக்கிறோம். இங்கே முன்னாடி இருக்கிற காசை போட்டுக்கிறோம். இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதிக்கிறோம், π/2ன்னு எழுதிக்கிறோம். அப்போ என்ன ஆகிடும், காஸ் π/2ன்னு ஆகிடும். காஸ் π/2ஓட வேல்யூ என்னது, சைன் π/2னா 1, காஸ் π/2னா அப்படியே ஜீரோவோட வேல்யூ, சைன் ஜீரோவோட வேல்யூ வந்துடும். சைன் 0 இல்லையா, அதனால் காஸ் π/2ஓட வேல்யூ என்னது, 0. ஓகேவா? அப்போ இந்த கிவனில் அந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களே, அந்த கொஷினோட ஒட்டுமொத்த ஆன்சர் என்னது, 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 4π/3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 5π/4. நம்மளுக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ், அதுக்கு பக்கத்தில் காசுனாலே காசுக்கு பக்கத்தில் என்னது, ஆங்கிள் தான் இருக்கும். ஓகேவா? ஆங்கிள் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும், காசுங்கிறத பொறுத்த வரைக்கும் 0லேருந்து π வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் எக்ஸ், இந்த எக்ஸ் வந்து ஆங்கிளை குறிக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா நம்ம எக்ஸுனே ஆன்சர் எழுதலாம். எப்போ அப்படின்னா அந்த 0லேருந்து π வரைக்கும் இருந்துச்சுன்னா. இதுவே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸை வந்து எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும், 2π - xன்னு எழுதணும். ஓகேவா? 2π - xன்னு எழுதணும். எப்போ அந்த எக்ஸ் வந்து இந்த 0லேருந்து 0 π/2 π 3π/2 again 2π, இந்த 0லேருந்து π வரைக்கும் வரணும் அப்படின்னா எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். இதுவே அந்த லிமிட்டை தாண்டிடுச்சு, பையை தாண்டிடுச்சு அப்படின்னா, பையிலேருந்து 2πக்குள்ளார இருக்குது அந்த வேல்யூ, அந்த ஆங்கிள் வந்து பையிலேருந்து 2πக்குள்ளார இருக்குது அப்படின்னா நம்ம என்ன எழுதணும், அதை 2π - xன்னு எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸ்ன்னு எழுதக்கூடாது, 2π - xன்னு எழுதிக்கணும். ஸோ இங்கே இருக்கிற நம்பரை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இங்கே இருக்கிற வேல்யூவை நம்ம செக் பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது, 4π/3ன்னு இருக்குது. ஸோ 4π/3ங்கிறது வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 4 × πங்கிறது 180 டிவைடட் பை 3, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது 60, 6 4s are 24, 240. பைங்கிறது என்னது, 180 டிகிரி. 180 டிகிரியை விட என்னது, இந்த 240ங்கிறது அதிகம் இல்லையா. அப்போ இந்த பையை தாண்டிடுது, இந்த பைங்கிற இடத்த தாண்டி இந்தாண்ட வந்துடுது. 0 to π லிமிட்டு வெளியில் வந்துடுது. பையிலேருந்து 2πக்குள்ளார இருக்கிறதுனால நம்ம என்னென்னு செஞ்சுக்கிறோம், நம்ம இந்த இடத்துல எக்ஸுன்னு ஆன்சர் எழுதாமல் நம்ம 2π - xன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? ஆன்சர் எப்படி எழுதிக்கிறோம், 2π - xன்னு எழுதிக்கிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக 2π - 4π/3. அதே மாதிரியே இதுக்கும் செக் பண்ணுங்கள். 5π/4ன்னு இருக்கா, 5 × பையோட வேல்யூ 180 டிவைடட் பை 4. அது என்ன ஆகிடும், 4 4s are 16, பேலன்ஸ் 2, 5 4s are 20. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 5 5s are 25, 5 4s are 20, 22, 225. 225ங்கிறது என்னது, 180 தாண்டினது. அப்போ 0 to π லிமிட்டில் வராமல் என்னத்தில் வருது, நம்மளுக்கு பையிலேருந்து 2πங்கிற லிமிட்டுக்கு வருது. ஓகேவா? பையிலேருந்து 2πங்கிற லிமிட்டுக்கு வருது. ஓகேவா? அப்போ பையிலேருந்து 2πங்கிற லிமிட்டுக்கு வந்ததுனால நம்ம என்ன எழுதணும், 2π - xக்கு போயிடணும். ஓகேவா? அப்போ இந்த டேர்முக்கு பதிலாகவும் நம்ம என்ன எழுதணும், 2π - x. எக்ஸுங்கிறது இங்கே இருக்கிற ஆங்கிள் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் என்ன செஞ்சுக்கலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா இது ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுங்க, 4πன்னு எழுதிக்கிங்க. 4π - 4π/3 - 5π/4. இப்போ எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 4 3s are 12 வரணும் டோட்டலாக எல்சிஎம்மு. ஸோ இங்கே 1 இருக்கிறதுனால 12ஆலே மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 12s are 48π மைனஸு இங்கே 3 தான் இருக்குது, அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க, அப்போ தான் 12 கிடைக்கும். ஸோ 4 4s are 16π மைனஸ் இது என்னது, 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க, அப்போ தான் 12 கிடைக்கும். ஸோ மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. 5 3s are 15 which is equal to 16 15 ஆட் பண்ணிங்கன்னா -31.
ஸோ 48ல் 31 போயிடுச்சுன்னா 17 பை பை 12. ஸோ இந்த செகண்ட் கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னா 17 பை பை 12. ஓகேவா?